இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய தவக்கால சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற மைய சிந்தனையானது அனைத்தையும் அறிந்தவர் ஆண்டவர், அனைத்தும் அவரே என்ற சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகள் பேச விரும்புகின்றேன். கடவுள் அனைத்தையும் அறிந்தவராக, அனைத்தையும் செயலாற்றுபவராக, அனைத்திலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துபவராக இருக்கிறார். எனவே இந்த எல்லாமுமாக இருக்கிறவர், எல்லாம் வல்லவராக இருக்கின்ற இந்த கடவுளிடம் நாம் எதை பார்க்கிறோம்? இவர் எப்படி நம்மோடு எல்லாவற்றிலும் இருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எல்லா இடத்திலும் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தனை வழியாக அறிந்து கொள்வோம். ரோமையர் புத்தகம் 11:36 அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக ஆமேன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எல்லாமே ஆண்டவரிடமிருந்து வந்தது, எல்லாமே அவரால் உண்டாயின, எல்லாம் அவருக்காக இருக்கின்றன, அவருக்கு நாம் ஆட்சி செலுத்துவோம், அவரை மாட்சிப்படுத்துவோம் என்று தூய பவுல் நமக்கு கூறுகிறார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், முதல் சிந்தனையாக அனைத்தையும் இறைவன் அறிகிறவராக இருக்கிறார். 1 யோவான் புத்தகம் 3:20 இறைவார்த்தையில், நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் தம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும், ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் சிந்திப்பது, நாம் எண்ணுவது, நாம் நம்முடைய எண்ண ஓட்டங்களில் நம்முடைய சிந்தனைகளோடு பயணிக்கின்றவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் இறைவன் அறிந்திருக்கிறார். எனவே அவர் முதலில் மனிதர்களாக நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, இதே கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார். இந்த உலகு படைக்கப்பட்ட அந்த நாள் முதல் இந்த நாள் வரை காக்கப்படுகின்ற எல்லா பணிகளையும் இறைவன் செய்கிறார். எனவே அனைத்தையும் படைத்தவர் ஆண்டவர் என்பதை திருவெளிப்பாடு புத்தகம் 4:11 இறைவார்த்தையில், எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே, உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. எனவே கடவுள் 6 நாட்கள் இந்த உலகை பார்த்து பார்த்து படைத்த அந்த நிகழ்வை மிக அழகாக இந்த திருவெளிப்பாட்டு புத்தகம், அனைத்தையும் படைத்தவர் நீரே, உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் அனைத்தையும் புதிதாக்குகின்றார். பழையன இருந்து புதியன வாழ்வுக்கு அல்லது புதிய வாழ்விற்கு, பழையன களைந்து புதியனுக்குள்ளாக நாம் புகுவதற்கு இறைவன் வழிவகை செய்கிறார். திருவெளிப்பாட்டு புத்தகம் 21:5 அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குக்குள் நம்பகத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். எனவே கடவுள் எல்லாவற்றையும் புதியதாக்குவார். புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் உங்களுக்கு வழங்குவேன் சொன்னது போல இறைவன் இந்த மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். நான்காவதாக, கடவுள் அனைத்தையும் செய்கிறார். இந்த உலகில் நடைபெறுகின்ற எல்லா செயல்களும் ஆண்டவருடையதாக இருக்கின்றன. யோபு புத்தகம் 42:2 சொல்கிறது, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது என்று சொல்கிறார். எனவே கடவுளுடைய நினைவுகளுக்கு அல்லது கடவுளுடைய செயல்படுத்த வேண்டிய காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்பதை நான் அறிவேன், எனவே நீ நினைத்த எதையும் யாராலும் தடுக்க முடியாது. எனவே கடவுள் எல்லா காரியங்களையும் செய்கிறார், எல்லா காரியங்களிலும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறார். இறுதியாக கடவுள் அனைத்தையும் கொடுக்கிறார். இந்த உலகில் மனிதர்களுக்கு கிடைக்கின்ற எல்லா வகையான நலன்களையும் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 17:25 சொல்லும், ஆண்டவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனைத்தையும் கொடுப்பவர் அவரே, எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார், அவர்தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இல்லை. எனவே அன்பிற்கினியவர்களே, எல்லாவற்றையும் செய்கின்ற கடவுள் சர்வ வல்லவராக, அனைத்தையும் அறிந்தவராக இறைவன் இருக்கிறார். எனவேதான் நாம் நம்முடைய திருவையினுடைய படிப்புனையிலே
நாம் கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார் என்று 6 லட்சண ஜெபத்திலே நாம் கூறுவது வழக்கம். எனவே இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்ற மனிதர்களாகிய நாம் இதை சிந்தித்தோமோ என்றால் பாவம் செய்வோமா, குற்றங்கள் செய்வோமா, தவறுகள் செய்வோமா, அல்லது நம்முடைய வழித்தடங்கள் தடுமாறி செல்ல நம்மை நாம் முயற்சிப்போமா? எனவே இந்த சிந்தனைகளோடு நாம் எந்த விதமான பாவ சிந்தனைகளும் அல்லது அனைத்தையும் அறிந்த கடவுளோடு பயணித்து, கடவுள் ஒருவர் என்னை அறிந்திருக்கிறார், அவருடைய வழிநடத்தல்படி நான் நடப்பேன் என்ற சிந்தனையோடு இந்நாளில் நாம் பயணிப்போம், ஜெபிப்போம். அன்பு இறைவா, அனைத்தையும் படைத்து பராமரித்து அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரே, உம்மை போல நாங்கள் உம்மை முழுமையாக அறியவும், அந்த அறிதல் வழியாக உம்மை பற்றி நாங்கள் பறைசாற்றவும், சகோதர அன்பை விதைத்திடவும் அருள் தருவீராக. ஆமேன்.